கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செய்தியை பார்க்கும் முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற பரிசுத்த தகப்பனே, மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களுடைய தொழுகையில் கலந்து கொள்ள கூடி சேர்த்து உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற நாங்களும் எளிமை போய்விடாதபடிக்கு இன்று உங்களுடைய காரியத்தை கொடுத்து கற்றுக்கொண்டவர்களாய் அதை எங்கள் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்துவர்களாய் காணப்பட்ட எங்கள் உதவி வழி நடத்தும். இதோ வந்தோ போனோம் என்று இல்லாதபடிக்கு இதோ இங்கே நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் இருப்பதை உணர்ந்து கொண்டவராய் பயத்தோடும் பக்தியோடும் தொழில்களை நடக்க எங்களுக்கு உதவி வழி நடத்தும். எங்களுடைய ஞானத்துக்கு எட்டாத காரியங்களை தெரியப்படுத்தி இதோ அதை விளங்க பண்ண முடியாது எங்களுக்கு உதவி வழி நடத்து கர்த்தாவே. தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் விரைவில் வந்து சேர்ந்து உங்களுடைய தொழில்களை கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி வழி நடத்தும். இந்த தொழுகையிலே நீர் தம்பி எங்களோட இருந்து ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் எந்த ஒரு இடையூறும் இல்லாதபடிக்கு நல்லபடியாக நாங்கள் தொழுகையில் முடித்து செயல்கள் உதவி எடுத்து கேட்கிறோம். தவறுகள் இருந்தால் தாய்வாய் மன்னித்து எங்களுடைய தொழுகை நீர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு என்று விசுவாசிக்கணும் கர்த்தாவே. இவர்களை எங்கள் ஆண்டவர் மீது பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மாற்றிக்க தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறது என்னென்னா, பல சபைகளில் அந்நிய பாஷைகள் பேசுவதை பார்ப்போம். இன்றைக்கி நாமளும் என்ன இன்றைக்கி ஒரு அந்நிய பாஷை குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த அந்நிய பாஷை குறித்து பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பின்னாடி இருக்கிற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மாறாத வாழ்க்கை. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யூதா ராஜாவாகிய யோயாக்கீம் வந்து அரசாளுகிற சமயத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து அது யூதா குலத்தை வந்து அவர் சிறைப்படுத்தி கொள்கிறார். சிறைப்பிடித்த பின்பாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அங்கே ராஜகுலத்தாரில் ஒரு மாசத்து இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட பின்னாடி அவர்களுக்கு நல்ல உணவெல்லாம் கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம், நாங்கள் வந்து தேவசமத்தில் இருக்கிறதுனால நாங்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவைகளை மறுத்து விடுகிறார்கள். மறுத்து பின்னாடி என்ன ஆகுதுன்னா, நேபுகாத்நேச்சர் அப்புறம் தானியேலையும் வந்து திட்டமிட்டு கொலை செய்யும்படியாக பல காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாருங்க, தானியேல் உத்தமனாக இருந்த காரணத்தினாலே அவனோட இருந்து சகல காரியத்திலையும் அவனை விடுவித்து அவனை ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக நடக்குது. நடந்ததுக்கு பின்னாடி என்னது அப்படின்னா, இந்த நேபுகாத்நேச்சரோட மகன் பெல்ஷாத்சார் அப்படிங்கிறவர் ரெண்டாவதாக அரியணைக்கு வருகிறார். அரியணைக்கு வந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுது, அவர் வந்து அவரோட அப்பா போல முதல்ல கொஞ்சம் முரட்டாட்டமாக இருந்த போதும் கூட ரெண்டாவது என்னாச்சுன்னா, அவங்க அப்பாவுக்கு கனவு வருது. நேபுகாத்நேச்சர் கனவு வருது. கனவு வர சமயத்தில் அதை வந்து தானியேல் இடத்துல கொண்டு போய் கேட்கிறார். தானியேல் சொல்கிறாரு, இதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொன்னேன்னு என்ன பண்ணுறாரு, அவருக்கு உடனே அங்கே வந்து உடனே தண்டனை கிடைக்கிறது. நீ மனிதனிலிருந்து நீ தள்ளப்படுவான்றாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, போய் காட்டில் போய் புல்லை மேய்ததாக நமக்கு இங்கே வசனம் குறிப்பிடப்படுகிறது. அதுக்கப்புறம் இவர் எழுந்தார், எனக்கு என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு பின்னாடி என்னதுன்னா, இதுக்கு பின்னாடி தான் வந்து பெல்ஷாத்சார் வராரு. பாருங்க, தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனம். ராஜா பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தார். என்னாச்சு, எப்பவுமே என்னாச்சுங்க, கொஞ்சம் நமக்கு நம்மளோட சூழ்நிலையில நல்லா இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவோம், நாம் வந்து அதுக்கு பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் அம்னீசியாம்பாங்க. அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா. அந்த அம்னீசியா என்னது நமக்கு எல்லாரும் தெரியும். மறதி போன்ற ஒரு வியாதி. அப்போ நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா சரியாக இருக்கிற சமயத்தில் நமக்கு என்ன வந்துடுமா, ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா வந்துடுது. நம்ம மறந்து போகிறோம். தேவன் நம்ம எப்படி வழிநடத்தினாரு, என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் மறந்து போயிட்டு நம்ம போயிடுறோம். அப்படி ஒரு சூழ்நிலை தான் யாருக்கு இங்கே வருகிறது, பெல்ஷாத்சாருக்கு வருது. அவர் என்ன பண்ணுறாருங்க, தேவன் தன் தகப்பனுக்கு செய்த யாவற்றையும் மறந்து போயிட்டார். ஏன்னா அவருக்கு சூழ்நிலை நல்லா இருக்கு. அதனால என்னாச்சு, தேவன் அவர் எதை பற்றியும் கவலைப்படலை. எத்தனை பேருக்கு விருந்து செய்கிறாரு, 1000 பேருக்கு ஒரு விருந்து செஞ்சு தடபுடலாக வச்சுட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருங்க, திராட்சை ரசம் குடிக்கிறார். என்ன இதை குடிக்கிறாரு, 2ஆவது வசனம் பாருங்க.
பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டு இருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவியிலும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான். நண்டு நல்லா சாப்பிட்டு நல்லா கொழுகுன்னு அடிச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணாது, அது வங்குக்குள்ளே இருக்காதும்பாங்க. நாங்கள் வந்து பெரியமா கஞ்சிக்கோட்டில் இருக்கிற சமயத்தில் நாங்கள் போனோம்னா எங்களுக்கு வயலில் போய் நடுபிடிக்கிறத வேலை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இது காலம். அது இல்லை பாம்பு இருக்கும்பாங்க, ஆனால் தைரியமாக அந்த பொந்துக்குள்ளே கை விட்டு ஒரு பக்கெட்டு நிறைய நண்டை பிடிச்சிட்டு வருவோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா அது நம்மளை பார்க்கும்போது வெளியே வந்து நின்றுருக்கும். ஆளை பார்த்தா டப்புன்னு உள்ளே ஓடிடும், திரும்ப வெளியே வந்து நிற்கும், ஆளை பார்த்தா உள்ளே ஓடிடும். அப்போ என்ன ஆச்சுன்னா அது உள்ளே இருக்க வேண்டியதானே, அதுதான் அது பாதுகாப்பானது. ஆனால் இருக்காது. ஆனால் என்னன்னா இதே போல் பெல்ஷாத்சாருக்கு என்னாச்சு, தன் சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் தெரிஞ்ச உடனே என்னாச்சு, 1000 பேருக்கு ஒரு விருந்தை செய்து அங்கே தடபுடலாக ஒரு விருந்து நடக்கிறது. அதில் ரொம்ப சுகமோகமாக திராட்சை ரசம் விருந்து பரிமாறப்படுகிறது. அதில் குடிக்கிறான். குடித்தோடனே என்னாச்சு, கொஞ்சம் குடித்தோடனே என்னாச்சு, இவனுக்கு புத்தி மாறுது, ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா ஏற்படுது. என்ன பண்ணுறான், ஏப்பா எங்கள் அப்பா கொண்டு வந்த தேவாலயத்துலேருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதிலையும் ஊற்றி குடிக்கிறாங்க. குடித்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுது, அவன் செஞ்ச அடுத்த காரியம் பாருங்க. தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அடுத்தது, அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். ஓகே, அடுத்தது, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். குடிச்சிட்டு அப்படியே இருந்துருந்தாருன்னா அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் என்னாச்சுங்க, 10 கட்டளைகளில் பிரதான கட்டளை என்னது, நானே கர்த்தர், என்னை எல்லாமல் உனக்கு எடுத்தோன்னே அதுதான். அப்போது இவன் வந்து குடிச்சிட்டு அப்படியே விழுந்துருந்தாலும் கூட இவனுக்கு தீர்ப்பு வேற மாதிரி இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. குடிச்சிட்டு என்னாச்சுங்க, நான் மிதமிஞ்சிய போதையாகி போயிடுச்சு. தான் என்ன செய்கிறது தெரியல. உடனே என்ன பண்ணுறான், மண்ணும் திராட்சை கூட பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் எல்லா வகையிலையும் செஞ்சு வச்சுருக்கான். பொண்ணுல 1, வெங்கத்தில் 1, வெள்ளியில் 1, கல்லில் 1, மரத்தில் 1, இப்படி கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். புகழ்ந்த உடனே என்னாச்சுங்க, அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டார். என்னாச்சு, டக்குன்னு ஒரு கை வருது. கை வந்து என்னது, படக்குன்னு விரல் வந்து என்னது செவுத்துல எழுதுகிறது. அது இங்கே விளக்குக்கு நேராக, ஏன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல எழுதுறதுக்காக போகுது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லாம் இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பெல்ஷாத்சாருக்கு அவங்க அப்பா நேபுகாத்நேச்சரை பற்றி தெரியும். அவருடைய வாழ்க்கை வரலாறு இவருக்கு தெரியும். நம்ம அப்பா எப்படி இருந்தார், அவர் எதனால் வந்து விழுந்தாருங்கிறதும் தெரியும். விழுந்த பின்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறதும் தெரியும். தெரிஞ்ச பின்னாடியும் இவன் என்ன பண்ணுறான், பெல்ஷாத்சார் ரொம்ப அகந்தையாக தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த கிண்ணங்களை எடுத்துக்கொண்டு அதில் வந்து மதுபானம் பண்ணிக்கொண்டு, மதுபானம் பண்ணது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மண்ணும் கல்லும் வெண்கலும் இரும்பும் மண்ணுமாகி எல்லா தேவர்களையும் புகழ்ந்த உடனே என்னாச்சுங்க, கை வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை வந்து ஒரு தவறு செய்த உடனே யாரை அனுப்புவார், தீர்க்கதரிசி அனுப்புவார். தீர்க்கதரிசி அனுப்பி, நீ வந்து செஞ்சது சரியில்லை, நீ முந்தா நேற்று இப்படி போன, இப்படி பண்ணன, இப்படி வந்திருக்க, நீ செஞ்சது சரியில்லை, நீ வந்து தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்ச, நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இது கிடைக்கும். இல்லைன்னா என்ன வாங்குங்க,
நேபுகாத் நேச்சாருக்கு போல நேபுகாத் நேச்சாருக்கு வந்து தேவன் அவருக்கு இவங்க அப்பா இருக்கார் இல்லையா, பெல்ஷாத்சாரோட அப்பா இருக்கார் இல்லையா, அப்பா நேபுகாத் நேச்சாருக்கு வந்து கைவிரல் தோண்டி எழுந்துச்சா? இல்லை. அவருக்கு என்ன வந்துச்சு? இல்லை, அவருக்கு ஒரு கனவு வருது இல்லையா, 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும் நினைக்கிறேன், கனவு வருது. அவருக்கு அந்த கனவு வந்தபோது அந்த கனவோட விளக்கத்தை சொல்ல முடியாதனால என்னாச்சு, தானியேலை கூப்பிட்டு விளக்கத்தை கேட்கும்போது தான் என்னாச்சு, அவர் நீ வந்து ராஜசமூகத்திலிருந்து நீர் தள்ளப்பட்டீர், நீ வந்து புள்ளை மேய்வீர்னு சொல்லப்படுகிறது. அப்போ அங்கே வந்து ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவும் எச்சரிப்பு இல்லை, கனவு மூலமாகவும் எச்சரிப்பு இல்லை, நேரடியாக வைரல் வந்துருச்சு இவருக்கு. ஏன் வந்துச்சு? இவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு வந்து அதுதான் இது முக்கியமான விஷயம். தெரிஞ்சவர்களிடத்துல மீண்டும் மீண்டும் தேவன் நமக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் தேவன் நம்ம திரும்ப 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 வந்து நமக்கு அதை சொல்ல போறது கிடையாது. ஏற்கனவே தெரிந்த நமக்கு என்னதான் நேரம் வரப்போகுது, நேரம் நியாயத்தீர்ப்பு தான். நமக்கு வந்து கனவு மூலமாவோ இல்லை ஒரு தீர்க்கதரிசி மூலமாவோ இல்லை ஒரு குறி சொல்றவங்க மூலமாவோ இனி தேவன் நம்ம இடத்துல பேச போவது கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே வேணுங்கிற அளவுக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். இனிமேல் நமக்கு வர வேண்டியதில் என்ன வரும்? நமக்கு நியாய தீர்ப்பு தான். அந்த நியாய தீர்ப்பு தான் அவருக்கு அங்கே எழுதப்பட்டது. ஏன் அப்படின்னா இவர் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த பெல்ஷாத்சாருக்கு வந்து போய் சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசியான போதனைக்காரன் இல்லை. அவர் போதனை எப்போ பெல்ஷாத்சார் இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே எல்லா விஷயம் தெரியும். ஒரு கனவு இல்லை, அவருக்கு ஒரு எச்சரிக்கை கூட இல்லை. ஏன் அப்படின்னீங்கன்னா ஏற்கனவே வேதத்தை பற்றி அவங்க அப்பாவோட வாழ்க்கையை பற்றி தேவன் எப்படி செயல்படுவாருங்கிற பற்றி எல்லா விஷயத்தையும் தெரியும் அவருக்கு. ஒரு கை மட்டும்தான் வருது. பாருங்க, எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் போன்றவை பிதாக்களுக்கு திருமணம் பண்ணின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பண்ணினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். போதுமானது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகையாக உங்களுக்கு வந்து அதில் எல்லாம் போதிச்சு எல்லாம் பண்ணாரு. இப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ற நமக்கு யாரு போதனையை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா? கிறிஸ்துவானவர் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நமக்கு இன்னி வந்து எழுதுறதா இருந்ததுன்னா நமக்கு நியாய தீர்ப்பு தான். அதை தான் நம்ம கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா சவுல் ராஜாவுக்கு வந்து சாம்பல் தீர்க்கதரிசி போய் இந்த மாதிரி நீ செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்கே நீ ஆள் கிடையாது. நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கெல்லாம் நீ ஆள் ஏன் தேவையில்லை. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நமக்கு இனி அடுத்தது என்ன வரும்? கனவுலாம் வரப்போறது இல்லை, நேரம் நியாய தீர்ப்பு தான். அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கிறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதான் அந்த பெல்ஷாத்சார் என்ன வச்சுக்க, மிகுந்த அகதியினால தன்னுடைய சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து என்ன வச்சுக்க, ஆவிக்குரிய மறதி வந்துருச்சு. நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி வாழணும், என்னோட வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா அவனோட சூழ்நிலை நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா பாபிலோன் தேசம் வந்து ரொம்ப செழிப்பான தேசம். அந்த பாபிலோன் தேசத்துக்கு இடையில வந்து யூப்ரேட்ஸ்னு ஒரு நதி ஓடுது. அந்த யூப்ரேட்ஸ் நதி வந்து ரொம்ப செழுமையானது. எப்படின்னா அது அதோட சுவர் வந்து ரொம்ப தடிமனான சுவர். பாபிலோன் தேசத்தை மேற்கொள்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதுவும் இல்லாமல் என்னாச்சுங்க, பல மாதங்களுக்கான உணவு இருக்குங்க. அதனால இவருக்கு எதை கவலைப்பட வேண்டியது இருக்கா? பெல்ஷாத்சாருக்கு எந்த கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா என்னாச்சு, அவன் சுகபோகமாக இருக்கிறான். இந்த நதி ஓடுது, 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வேண்டிய உணவு என்கிட்ட எந்த கணக்கில் கிடக்குது. என்னை சுற்றி 1000 பேர் 2000 பேர் இருக்காங்க. நான் எதை பற்றி கவலைப்படணும்? ஆனால் என்னாச்சுங்க, தேவனாலே ராஜாக்களை ஏற்படுத்த முடியும்னு வசனம் சொல்லுகிறது. இப்போ எபிரேயரில் சொல்றது போல பூர்வ காலையிலே பங்கு பங்காகவும் வகுவகையாகவும் நமக்கு திருவிழா தேவன் இப்போ புதிய ஏற்பாட்டில் யார் மூலமாக நமக்கு திருவிழா பற்றிக்கிறார்? குமாரன் மூலமாக திருவிழா பற்றினார். அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்க வேண்டியது அவர் வயசும். இன்னொன்று என்னாச்சுன்னா, இவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தும் தாழ்மையே இல்லை. தாழ்மை இல்லாத பாவம், அது தாழ்மையே கிடையாத ஒரு விஷயமாக அது குறிப்பிடப்படுகிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள் பாருங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்
ஆயத்தமாய் இராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார். இப்ப நமக்கு என்ன தெரியுங்க? ஏற்கனவே தேவையான அளவுக்கு நமக்கு தெரியும். தேவையான அளவுக்கு தெரிஞ்ச நம்மகிட்ட தான் எவ்வளவா கேட்க போறாரா? அதிகமா கேட்க போறாரு. தெரியாதவனுக்கு கூட ஒரு சில அப்படிதானே கொடுக்கப்படுகிறது. தெரியாதவருக்கு ஒரு சில அடிதான். தெரிஞ்ச நமக்கு தான் என்னன்றாரு? அறியாதவனாய் இருந்தும் அடிகளுக்கு ஏதானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படும். உனக்கு ஏன் தெரியாம ஏன் கத்துக்கல, ஏன் தெரிஞ்சுக்கலான்னு தான் சொல்லி அவனுக்கு அடி விழுக போகுது. ஆனா தெரிஞ்ச நமக்கு என்ன ஆகுங்க? தெரிஞ்ச நமக்கு வந்து அதிகமான அடிகள் கிடைக்கப்படும். ஒரு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். டைரக்டா சொல்லிட்டாரு. நீ வந்து ஒருத்தனை போய் கழுத்தை நெரிக்கிறதுக்கோ, இல்லை ஒருத்தனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்து குத்துறதுக்கோ, இல்லை ஒருத்தனுக்கு வந்து அவனுக்கு வேண்டாத விஷயத்தை செய்கிறதோ என்னவா இல்லையா? அது மட்டுமே பாவம் இல்லை. நீ உனக்கு ஒரு காரியத்தை நன்மையாக செய்ய தெரிஞ்சிருந்தும் அதை செய்யாமல் போனால் என்னவா இருக்குமாமா? பாவங்கிறாரு. அப்போ நம்மளோட கணக்கில் எவ்வளோ இருக்குது? நமக்கு நான் வந்து நேரடியாக பாவம் செய்யலை. நான் யாரையும் போய் காட்டி கொடுக்கல, நான் யாரையும் போய் கொலை செய்யலை, யாருக்கும் நான் விரோதமாக செய்யலை அப்படின்றாங்க. ஆனால் நான் என்னாச்சுங்க, நமக்கு ஒரு நன்மை என்ன இதுன்றது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த நன்மையை செய்யாது இருந்தாலே என்னன்னு சொல்லி சொல்கிறாரா? பாவங்கிறாரு. ஆனால் இங்கே பெல்ஷாத்சார் என்ன பண்ணாருங்க? அதுக்கு வேண்டிய மரியாதையை செலுத்தாதபடிக்கு மீறுதலாகி தேவ சமூகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆலய பாத்திரங்களை கொண்டு வந்து அதிலே மதுவை ஊற்றி கொடுக்குறான். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மிதமிஞ்சி அகந்த பாருங்க. தன் சூழ்நிலைகள் சரியாக இருக்கும்போது மிதமிஞ்சி அகந்த அது தேவனை என்னாச்சுங்க. அதனால தான் அவருக்கு வந்து எந்த விதமான எச்சரிப்பு இல்லை. கனவு வரல, தீர்க்கதரிசி வரல. அவரே மிதமிஞ்சி போதையில் இருந்ததுனால இவருக்கு பேசியிருந்தா என்ன கேட்டிருக்கோம்? சிலருக்குலாம் தெரியும் உங்களுக்கு, எனக்கு அதில் யாரோ பேசுகிற மாதிரியா இருக்குன்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? அது ஒரு வியாதி இருக்குது. யாரோ பேசுகிற மாதிரியா இருக்காம்பாங்க. ஆனால் என்னாச்சு, உன்னோட தீர்ப்பு வெளியரங்கமாக இருக்கட்டும் தான் என்ன பண்ணுறாருங்க, நேராக விரல் வந்து செவுத்து எழுதிடுச்சு. இதுதான் உனக்கு இது நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத இருதயம் எவ்வளவுதான் சொன்னாலும் என்னாச்சுங்க, உணரக்கூடிய இருதயம் இல்லை. இந்த வாதியாரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மரமட்டைக்கு எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து தேவனுடைய நீங்கள் வந்து படிப்பு விட்டுருங்க. தேவனுடைய விஷயத்தை வந்து நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கல அப்படின்னா நமக்கு சிரமமான விஷயம்தான். நமக்கு வந்து அது வந்து தேவனுடைய விஷயத்தில் மட்டும் மறதி நமக்கு இருக்கவே கூடாது. அது தேவன் விரும்புகிறது இல்லை. இங்கே வந்து என்னாச்சுங்க, மிதமிஞ்சி அவன் வந்து தன் ஆவிக்குரிய விஷயத்தை இழந்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய முடியாத அவனுக்கு உடனடியாக அங்கே தீர்ப்பு கொடுக்கப்பட்டதாக பார்க்கிறோம். பாருங்க, பரிசுத்தத்தை அவமதிக்கும் செயல். பாருங்க, லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாப்பும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். என்னன்னா, அது தேவனுடைய விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறது. அது அக்கினி தானே, உடன்படிக்கை பற்றி தொட வேண்டானாரு, கீழே விழுப்பு, அதை தொட்டதான் என்ன? தேவனுடைய பார்வையிலே அவர் ஒத்துக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம வாரந்தோறும் அப்பம் வருஷம் கை வைக்கிறோம். வாரந்தோறும் கை வைக்கிறது தானே.
அந்த ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது நம்ம. அதை தான் தேவனிங்க இது ரொம்ப இதாக பார்க்குறாரு. அந்நிய அக்னியை உள்ளே கொண்டு வந்து என்னாச்சுங்க, இருவரும் அங்கே இறந்ததாக பார்க்குறோம். பாருங்க, அதே மாதிரி 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த குளிச்சல் ஆக்கினதுனால என்ன ஆச்சுங்க அவங்கள, மகாவாதையால் மூல வியாதியால் அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதினால் பாதித்தார். எப்படி? ஏன் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்தமான விஷயங்களையும் நாம் இலகுவாக எடுத்துக்கொள்கிறது. அது என்னச்சா ஏப்பா, அது என்ன தேவனா குடிச்சார், இதில் தேவ ஆலயத்தில் இருந்து தானே எடுத்துட்டு வா, அதில் நாம் ஊற்றி குடிப்போம். அசால்ட்டாக நினைக்கிறது. தேவனுடைய காரியம் தானே. ஒரு அசால்ட்டு. இப்போ 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது, போவோம், ஒரு 9:30 போவோம், பாட்டெல்லாம் ஆரம்பித்து ஒரு 9:30 போவோம், இல்லை 9:45 போவோம். இல்லைன்னா என்ன பண்ணுறது, இன்றைக்கி வேறு ஒரு வேலையாக இருக்குது, சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே, இந்த வாரம் போலேன்னா என்ன, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்புறம் வாரம் அப்பம் விடுறது தானே, சரி அதனால் என்ன, இன்னொரு அதனால் தேவன் பார்த்து அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கலாம். இது போன்ற காரியம் தேவனிடத்தில் எப்போதுமே எடுபடாது. அவருக்கு தேவை வந்து முழு பரிசுத்தம் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அது இல்லாமல் கொஞ்சம் பிசகனா கூட நமக்கு என்ன தான், நமக்கு நேரடி தீர்ப்பு தான். நம்ம கனவோ இல்லை வேற ஒரு போதனைக்காரோ வந்து நமக்கு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா தேவையான அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் அங்கே தேவன் நம்ம இதில் பார்க்குறாரு. பாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27-30 வரைக்கும் பாருங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் போதுமானது. அப்போ வாரந்தோறும் நம்ம இந்த அப்பத்திலையும் ரசத்திலையும் பங்கு பெறுற நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. முழு பரிசுத்தமாக இருக்கிறாரு. அவனை வந்து அவருடைய பொறுமை வந்து ரொம்ப நாள் இருக்காது. அதுதான் சொல்கிறேன், தேவனுடைய பொறுமை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். நமக்கு இல்லைன்னா இன்னொருத்தரை வச்சு சபை நடத்திட்டு போயிட்டே இருப்பார். நமக்கு தேவை அவருக்கு முழு பரிசுத்தமான ஆத்மாக்கள் தான் அவருக்கு தேவை. அதை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. அது இல்லாதபடிக்கு நம்மளோட சூழ்நிலை நல்லா இருக்கு, நான் இன்னும் 100 வருஷம் உயிரோட வாழ்வேன்ல, அதில் தேவனுடைய பார்வையில் எடுபடாது. ஏன்னா பெல்ஷாத்சாருக்காக தான் நடந்தது. தன்னுடைய சூழ்நிலை நல்லா இருக்கு, எவ்வளோ ஒரு 10 கூப்பிட்டு விருந்து வச்சான். 1000 பேருக்கு விருந்து வைக்கிறதுனா எவ்வளோ செலவு, எவ்வளோ தடப்படலாம், எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்க. ஆமாம். ஆனால் அன்னைக்கு நைட்டே என்னன்னா அவன் அன்னைக்கு நைட்டே செத்து போயிட்டான். உங்களுக்கு வந்து சிப்ரஸ்ன்னு சொல்லி அலெக்சாண்டர் தி கிரேட் மாதிரி சிப்ரஸ் தி கிரேட்னு ஒரு பெர்சியா ராஜா இருந்தான். அந்த பெர்சியா ராஜா வந்து ஒரே நைட்டில், அதாவது எப்பவுமே தெரிஞ்சுங்க, ராஜாவை பிடித்து விட்டால் அந்த ஒட்டுமொத்த ஜனம் என்ன ஆகும், அவ்வளோ அத்தனை பேர் சரண்டரு. லீடரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமும் எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. அதனால் அந்த விருந்து செய்யப்பட்ட நாளிலே சைப்ரஸ்ங்கிற பெர்சியா ராஜானாலே அவன் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். இப்போ பாருங்கள், ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நீ வந்து மனம் திரும்பு, நீ வந்து செஞ்ச தப்பு அப்படின்னு நினைவுறுத்துறது, ஏதோ ஒன்று நினைவுறுறது, இல்லை கனவுல வந்தது, இல்லை தேவனை தீர்த்திசுமை சொல்கிறதெல்லாம் வந்து இங்கே பெல்ஷாத்சாருக்கு நடக்கல. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு என்னாச்சுங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்ச பின்பாடியும் அவன் என்னாச்சுங்க, தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தபடினாலே நேரடியாக அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதை தான் எழுத சொல்றாரு. ஏன்னா அப்படின்னா இவனுக்கு வந்து தன்னை பற்றி எல்லாம் தெரியும், எல்லாம் பண்ணும். அந்த எழுதப்பட்ட விரல் என்னன்னு சொல்லி இவன் தெரிஞ்சிருக்கணும், தேவனுடைய விரல்னு சொல்லி. ஏன்னா நமக்கு வேதத்தில் தேவனுடைய விரல் எழுதப்பட்டது 3 இடம். ஒன்று வந்து நமக்கு 10 கட்டளைகள் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட போது எழுதினது. 2வது பெல்ஷாத்சாருக்கு எதை எழுதினாரு, அதுக்கு முன்னாடி வேற யாருக்கு எழுதல, கடைசியாக ஒருத்தருக்கு எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? ஆமாம், தவறான விஷயத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாருங்க, தரையில் விரல்னால், அங்கேயும் பாருங்க என்னென்ன எழுதுவார், விரல்னால் எழுதி கொண்டிருந்தான்னு இருப்பார். இந்த 3 இடத்துல மட்டும்தான் எழுதப்பட்டது. அதில் ஒன்று வந்து கட்டளை கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, இன்னொரு டைம் எழுதினது மீட்பு கொடுக்கறதுக்காக எழுதப்பட்டது. பாருங்க, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
ஆதியாகமம் 31:18. 31 31 18. சாரி யாத்ராகமம் 31:18 பாருங்க. சாரி யாத்ராகமம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகளாகிய சாட்சியின் 2 பலகையை அவர் எடுத்துக் கொடுத்தார். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே எங்க எழுதுறாரு? அப்போ அதுலேயே பாருங்க யாத்ராகமம் 8:19 பாருங்க. அது யாத்ராகமம் 8:19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமல் போனார். அந்த மந்திரவாதியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது என்ன, யாரோட இதுன்னு? இது தேவனுடைய விரலே, இதை நம்ம மேற்கொள்ள முடியாது அப்படின்னார். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதாக பார்க்குறோம். இங்கேயும் அதே தான் பெல்ஷாத்சாருக்கு ஆகுது. அந்த விரல் எழுதப்பட்டதுக்கு பின்பாக இன்னும் இவன் என்ன நினைச்சுக்குவார்? இவனுடைய மனம் கடினப்படுகிறது தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த விரல் எழுதுது. விரல் எழுத உடனே என்னன்னு எழுதுது? அதில் மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்னு சொல்லி எழுதுது. அப்போ எழுதப்பட்டது அந்த கோர்வையாக கோர்வையாக இந்த வார்த்தை எழுதப்படுகிறதுங்க. எழுதப்பட்டதுக்கு பின்னாடி என்ன ஆகுது? அங்கே 1000 பேருக்கு விருந்து பண்ணுறாங்க. அந்த 1000 பேர்த்தில் யார் இருந்திருப்பாங்க? எல்லாரும் இருந்திருப்பானுங்க. அந்த நியாயசாஸ்திரி அவனுக்கு அந்த மந்திரம் சொல்கிறவங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களாலே அந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்கு முடியலன்னா என்ன ஆகுது? என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது என்ன ஆகுதுங்க? ராஜாதி தான் ஞாபகப்படுத்துகிறான். இவன் மறந்துட்டான். தானியேல் இருக்கிறதையே பெல்ஷாத்சார் ராஜா மறந்துட்டு என்ன பண்ணுறாரு? இதுக்கான விளக்கத்தை யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்கும் போது என்ன ஆகுது? ராஜாத்தி ஞாபகப்படுத்துகிறான். எப்போ அந்த மாதிரி நம்மக்கிட்ட தானியேல் ஒரு ஆள் இருக்காரு, அவரை வேணா கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தானியேல் அந்த வசனத்தை படிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் என்றார். போதுமானது. அங்கே பெல்ஷாத்சாரோட விருந்திலே பல வகையான மனிதர்கள் கூடின போது கூட அவர்களால் என்னாச்சுங்க? அந்த விளக்கத்தை அவர்களால் கொடுக்க முடியல. அங்கே மனித ஞானம் தோல்வி அடைந்த இடம் அது. ஏன்னா அவங்க பல பேர் இருக்காங்க. இது மெனே தெக்கல் உப்பார்சின்ங்கிறது பியூர் அராமிக் வார்த்தை. அராமிக்கில் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இது கூட்டு வார்த்தையாக இருந்ததுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நமக்கு வேத அரசியல் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா, நம்ம எப்போவுமே தேவனுடைய விஷயத்தை இது எனக்கு விளங்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அதை மேலோட்டமாக படித்தா நமக்கு என்ன போக போகிறதில்ல, விளங்க போகிறது கிடையாது. அதனால என்னாச்சு? தேவனுங்க தானியேல் மூலமாக அந்த காரியத்தை வெளிப்படுத்த முடியாத என்ன பண்ணிட்டாருங்க? அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க படிக்கிறாங்க. ஆனால் என்னாச்சு? அவங்களுக்கு விளங்கலை. இதே இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோங்க? பல வசனங்களையும் போன வார்த்தைகளையும் கடந்து போன பின்னாடி அதை நம்ம என்னாச்சுங்க? நம்ம நினைவிலே வச்சுக்கிறதுல அதை பற்றி விளங்கி கொள்றதில்ல, அதை பற்றி விளங்குறதுக்கான முயற்சி நாம எடுக்கிறதும் கிடையாது. அதனால தான் அங்கே என்னாச்சுங்க? அங்கே விளங்க முடியல. தானியேல் அங்கே அவருக்கு தெரியப்படுத்திக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1:20 என்ன வசனம் சொல்லுது நமக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:20. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? பிரபஞ்சத்தை தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலகத்தின் ஞானத்தை உலக ஞானம் மூலமாக தேவனை நாம் எடுக்கலாம்னு நினச்சா என்ன முடியாது. உலக ஞானத்தினால நம்ம தேவனை பற்றி நான் இது பண்ணிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணிக்கலாம்னா அதை முடியாது. நாம் அதுக்கு தேவனிடத்துல நம்ம அதுக்கு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் என்ன முடியுங்க? அவரை பற்றியான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லுவார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியத்தை குறித்து என்ன சொல்கிறாரு பாருங்க. ஏசாயா 47ஆம் அதிகாரம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனையினால்
கணிக்கிறவர்கள் எழுப்பி உனக்கு நேரிடர்களுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். முடியுமா? எல்லா ஞானமும் எல்லாமே வந்துருச்சு. அதில் நட்சத்திரம் பார்க்குறோம், குறி சொல்கிறவங்க, அமாவாசை பார்க்குற எதை எல்லாத்தையும் வச்சு தேவனுடைய ஞானத்தை நாம் விலக்கி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி கேட்குறாரு. முடியாது. அப்போ என்னாச்சு, தானியேல் வந்து ரொம்ப பிரியமான அவருக்கு இருந்தனால அவர் மூலமாக அந்த காரியம் வெளிப்படும்படியாக தேவன் அங்கே அந்த வார்த்தைக்கு முத்திரை போடுகிறார். முத்திரை போட்ட பின்னாக அவர் நினைச்சுங்க மேனே மேனே தெக்கல் உப்பார்சின்ங்கிறதுக்கான வார்த்தையை விளக்கத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அடுத்தது ராஜா என்ன பண்ணுறாரு தானியேலுக்கு? இல்லை அவர் படிங்க தானியேல் 5ஆம் அதிகாரம் அந்த அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணிகளையும் கற்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து வரைமுறையிடவும் கட்டளையிட்டார். ஓகே, அந்த கை எழுதுச்சு இல்லையா? அந்த கை எழுதுனதுக்கு பின்னாடி ஒரு வசனம் இருக்கு, அது படிங்க. பெரேஸ் என்பதற்கு இல்ல கையுறுப்படுறதுக்கு பின்னாடி ராஜா வந்து பயந்திருப்பார்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலக்கப்படினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தையரையும் குறித்தொன்றையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி இந்த எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை எடுத்து வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாபரமும் கழுத்திலே பொற்சரப்படியையும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். அப்போ என்னாச்சுங்க, அந்த அந்த கையுறுப்பு வந்து எழுதுனது பார்த்தோன்னே இவருக்கு பயம் ஏற்பட்டது. பயம் ஏற்பட்டு என்னாச்சுங்க, காலில் முட்டி ஒன்னோட ஒன்று மோதி கொண்டதான். அப்போ அந்த பயம் வந்துருச்சு அவருக்கு. பயம் வந்ததுக்கு பின்னாடி என்னங்க, தானியேல் வந்து இதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. சொன்னோன்னு என்னாச்சுங்க, இவர் கொண்டு போய் என்ன பண்ண உடனே ரட்டு உடுத்தி சாம்பல் எடுத்து அள்ளி போட்டுக்கிட்டு என்ன பண்ணிருக்கலாம், போய் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தா பெல்ஷாத்சார் என்ன பண்ணிப்பாரு, தப்பிச்சு. ஆனாலும் அந்த இடத்திலும் தான் ராஜா தான் வந்து எழுதிட்டு போகுது, விளக்கம் சொல்லிட்டு இல்லை இந்தா அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு என்ன கொடுக்குறாரு, தானியேலுக்கு பரிசு கொடுக்குறாரு. சூழ்நிலை எப்படி இருக்குது அது படிங்க. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் கழுத்தில் பொற்சரப்பணியையும் கற்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டார். போதுமானது. பாருங்க, அப்போ என்னாச்சு, பயமெல்லாம் இருக்குது. இருந்தாலும் தான் ராஜா, நான் என் ஸ்தானத்துல இருந்து எப்படி இறங்க முடியாது. தானியேல் கூப்பிட்டு இந்தாப்பா எப்படி அவனுக்கு என்ன பண்றாங்க, அவனுக்கு வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு இருக்கிறாரு தீர்க்கதரிசிக்கு. ஆனா இவருக்கு செஞ்ச பாவத்தை உணர்த்த உடனே என்ன பண்ணிருக்கணும், இவரு இருக்கிற சட்டையை கிட்டியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நேராக போய் என்ன பண்ணிருக்கணும், போய் சாக்கு எடுத்து போத்திட்டு பேசாம உட்காந்து ஐயா தேவனை தப்பு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், மன்னிப்பு ஏதோ கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா என்னாச்சு, தேவனுடைய பார்வையில இவருக்கு வந்து எழுதப்பட்டது இறுதி தீர்ப்பாக தான் அங்கே குறிப்பிடப்படுகிறது. என்ன ஆச்சு, இந்த மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்னா, மெனே அப்படின்னா என்னாச்சுங்க, அதுக்கு வந்து இது வந்து வியாபார ரீதியில் உபயோகப்படுத்தக்கூடிய அரேமிக்க வார்த்தை. மெனே அப்படின்னா என்னாச்சு, எண்ணப்படுதல்னு அர்த்தம். எண்ணப்படுதல், உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டாயிற்று அப்படிங்கிறதுக்கு தான் என்னதுங்க மெனே அப்படிங்கிறது. இன்னொரு டைம் சொல்றாரு, அடுத்தது என்னாச்சு, மெனே தெக்கேல் உப்பார்சின் இல்லை, என்ன சொல்ற, மெனே ஏன் 2 மெனே, அவ்வளோதான். நான் உன் கதையை முடிச்சாச்சு, அதுதான் இருந்த அர்த்தம். நீ எண்ணப்பட்டாய், உன் வாழ்நாட்கள் எண்ணப்பட்டது, உன் வாழ்நாட்கள் எண்ணப்பட்டது. தெக்கேலுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா எடை போடப்பட்டது. அந்த எல்லாம் எடை அன்னைக்கு நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய நாட்களை வந்து நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கிறத வந்து அவர் பார்க்குறாரு. அந்த தூக்கி என்ன பண்ணுறாராம், அதை வச்சு எடை போடுறாராம். பாருங்க, யோபு 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சுமுத்திரியான தராசிலே
தேவனை நிறுத்தி என் உத்தமத்தை அதை தான் நடந்தது. இங்கே வந்து யோபு டைரக்டாகவே கொடுத்துட்டாரு. அங்கே வந்து அது வந்து இது வியாபார ரீதியாக உபயோகப்படுத்துகிற வார்த்தை தான் அந்த வந்து தெக்கல் உப்பர் தெக்கல்ங்கிறது. தெக்கல்னா எடை போடுதல். இங்கே யோபு அழகாக கூட என்ன நீங்கள் தராசில் வச்சு தயவுசெய்து பார்த்துருங்க, நான் எப்படிப்பட்டவன் பார்த்துருங்க அப்படிங்கிறாரு. நான் எப்படிப்பட்டவன், இந்த பக்கம் கல்லை வைங்க, பாவமான கல் நன்மையான கல் வைங்க, எந்த கல் என்னை மேற்கொள்ளுதுன்னு பாருங்க. ஏன்னா ஈக்குவலாக என்ன பண்ணுங்க, நான் செய்த நன்மைகள் அதிகமாக இருக்கணும். அதை தான் தேவனுக்கு எதிர்பார்க்குறாரு. என்னை தராசில் என்னை போட்டு பாருங்க அப்படின்றார் யோபு சொல்றாரு. பாருங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழியில் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்குற சொல்லுங்க. உங்களுக்கு இந்த தராசு நிறுத்துங்க அப்படின்வாங்க. நம்மளோட ஆவி எப்படி பார்க்குறாராம்? தராசில் போட்டு நிறுத்தி பார்க்கிறாருங்கிறாரு. பாருங்க அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அவனுடைய 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:7 16 நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இதைத்தான் அங்கே வந்து பெல்ஷாத்சாருக்கு தேவன் பார்க்கிறார். அவனுடைய நாட்களை எடை போடுகிறார். அந்த நாட்கள் அவனு பெரிய ஒரு நல்ல நாட்களாக இல்லை. அதை தூக்கி என்ன பண்ணுறாருங்க? எடை போடுகிறார். என்ன படுகிறது? எடை போடப்படுகிறது. அந்த எடை போடுகிறத தான் வந்து இங்கே வந்து தெக்கல்கிறதுக்கு அதை என்னாச்சுங்க எடை போடுகிறதுங்கிறத தேவனுக்கு குறிப்பிடுகிறார். பாருங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்க அப்படியே வகை வகையாக பிரிச்சிருதான். நம்மளே அப்படியே வகை வகையாக பிரித்தோம்னா நம்ம எந்த வகையில் போய் இருப்போங்கிறது நமக்கு தெரியாத சூழ்நிலையாக இருக்குது. அப்போது தேவன் என்ன பண்ணுறாருங்க? நேராக அவருக்கு தீர்ப்பு வருது. எண்ணப்பட்டாய், எடை போடப்பட்டாய், உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அந்த உப்பார்சின் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னாச்சுங்க பிரிக்கப்பட்டதுங்கிறது அர்த்தம். இந்த அது வந்து அந்த கை எழுதுனது வந்து மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்னு நமக்கு குறிப்பிடப்படுகிறது. அதை குறித்தான விளக்கத்தை தாவீது கொடுக்கும்போது என்னன்னு கொடுக்குறாரு? மெனே பேரேஸ்ன்றாரு. அங்கே உப்பார்சின் இருக்காது, உப்பார்சின் இருக்காது. தேவன் எழுதினது வந்து என்னாச்சுங்க மெனே தெக்கேல் உப்பார்சின்னு கை எழுதுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வசனம் கொடுக்கப்படுகிறது. தானியல் வந்து அதை குறித்து விளக்கம் சொல்லும்போது மெனேங்கிறதுக்கு வந்து உன் நாட்கள் எண்ணப்பட்டது எடை போடப்பட்டது அப்படி உன்னுடைய நாட்கள் வந்து பெருசாக சந்தோஷமா இல்லை, அதனால் நீ எண்ணப்பட்டாய், நீ உன் வாழ்க்கை முடிக்கப்பட்டது. அதுபோக என்னாச்சுங்க இங்கே வந்து பேரேஸ், அங்கே வந்து உப்பார்சின்கிறதுக்கு பார்த்து இங்கே பேரேசும் பாரு. பேரேஸுங்கிறது வந்து அங்கே அப்போ வந்து ஆராமிக்கில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பெர்சியா ராஜா, இன்னொன்று வந்து பிரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ என்னாச்சு? அந்த மறைமுகமான வார்த்தை இவருக்கு அந்த ஆவி இருந்ததுனாலே, தேவனுடைய ஆவி இவர் தானியல் கிட்ட இருந்ததுனால என்னாச்சுங்க நேரடியாக உடைச்சு போட்டார். உன்னை பெர்சியா ராஜா மேற்கொள்ள போகிறான் அப்படிங்கிறத நேரடியாக போட்டார். அதனால தான் அங்கே வந்து உப்பார்சின் விட்டு போட்டு இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாரு? பேரேஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? உன்னுடைய ராஜ்யம் பெர்சியாவின் கையிலே, பெர்சியா அரசன் கையிலே போகிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போது பாருங்க, அவனோட அப்போ அந்த தீர்ப்பு எழுதுகிற வரைக்கும் தேவன் அப்போ எவ்வளோ பொறுமையாக இருந்து அந்த பொறுமையை தாண்டி அவ்வளோ தூரம் எழுத வேண்டியதாக இருக்குன்னு பாருங்க. எனவே நான் காலங்கள் நமக்கு ரொம்ப நீட்டிப்பாக கொடுத்துக்கொண்டு அவர் போக போகிறது கிடையாது. பாருங்க சங்கீதம் 90 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 90 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இறுதியுள்ளவர்களாகி எங்களுடைய நாட்களை எண்ணுவதற்கு
என் நாட்கள் எப்படிப்பட்டது அப்படி நாட்கள் அப்படின்னா நான் என் வாழ்க்கை எப்படிப்பட்டுங்கிறத தெரிஞ்சு கொடுக்குற அறிவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா என்னாச்சுங்க, அது தெரியாமையே போயிட்டோம்னா என்னாச்சுங்க, நமக்கு தீர்ப்பு திடீர்னு தான் வரும். அதை தான் தேவனுக்கு குறிப்பிடுகிறாரு. என்னுடைய நாட்களை எண்ணுவதற்கான அறிவு அப்படின்னீங்கன்னா, நான் இன்னும் இத்தனை வருஷம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கேன்ட்டு ஒரு வருஷத்துக்கு 360 நாள் போட்டு எண்ணக்கூடியதில்லை. நான் எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், அது எவ்வளவு பிரயோஜனமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத எண்ணுவதற்கான ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணுங்கிறாரு. ஏன்னா அவனோட அங்கே தான் சொல்ற அதுதான் பெல்சாத்சர் நடந்தது. அவருடைய வாழ்க்கை எண்ணப்பட்டது, எடை போடப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கை எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்போ எடை போடப்படுங்கிறது நமக்கு தெரியாது. தெரிவதற்கு முன்பாகவே என்ன பண்ண முடியுங்க, நம்முடைய நாட்களை எண்ணுவதற்கான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுங்கிற இங்கே குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 14:5. அவருடைய நாட்கள் மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு ஏற்படுத்தி. எவ்வளோ கிளீனாக சொல்லிட்டாரு பாருங்க. எல்லாமே அவருடைய மாதம் பிறப்பு எல்லாமே என்ன இருக்கு, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இதை தாண்டி நம்ம எதை செஞ்சிட முடியுமா? ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நாம பிரயோஜனப்படுத்தணுமாங்கிறதா தேவனுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்க, அதே இன்னொரு வசனத்தை பார்த்துக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 12:25. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கு குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் நம்மளுடைய காலங்களையும் அவர் குறித்திருக்கிறார். அந்த காலம் சமீபத்திற்கு முன்பாகவே என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, நம்மளுடைய நாட்களை எண்ணுவதற்கான ஞானத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிறார். ஏன்னா அடுத்து நமக்கு கையிருப்பு எழுதுச்சுன்னா எழுதுனது தான், அதை மாற்ற முடியாது. அதனாலே அதற்கு முன்பாக நாம் நம்மளுடைய காரியத்தை சரி பண்ணி கொள்ள வேண்டுங்கிறத தேவன் குறிப்பிடுகிறாரு. பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவனுக்கு என்னவா இருந்ததுங்க, பெல்சாத்சாருக்கு? ஓமா ஒன்றில் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அப்படியே இதில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி. அதை தான் என்னச்சுங்க அங்கே அவனுக்கு அது தீர்ப்பாக முடிந்ததாக அங்கே பார்க்கிறோம். இன்னொரு 4 வருஷமே பார்த்து முடித்து கொள்ளலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, தேவன் ஏன் இவருடைய நேரடியாக பேசலை, பெல்சாத்சார்கிட்ட பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவருக்கு தேவையான அளவுக்கு காரியங்கள் தெரிஞ்சிருந்தது. அதனால தான் என்ன பண்ணல, அவர் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, தானியேல் 5ஆம் அதிகாரம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய குமாரனாகிய என்னவாங்க இவன் எல்லாம் இது எல்லாம் அறிஞ்சிருந்தோம். அதுதான் பிரச்சனையாங்க. தன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கை பற்றி அறிந்திருந்தோம், தன்னுடைய தேவனுடைய செயல்பாடுகள் பற்றி அறிந்திருந்தோம். என்ன பண்ணிட்டான், உம்முடைய இருதயத்தில் தாழ்த்தாமல் அதுவுமின்றி நம்முடைய கையிலும் நமது சுவாசத்தை வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியாகிய தேவன் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரம் கல்லுமாகிய தேவனை புகழ்ந்தீர்கள். போதுமானது. அப்போ இங்கே என்ன சொல்றது, இவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருந்தும் அப்படின்னு இல்லையா? தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் கடைசியா பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியையெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள்.
அகந்தையாய் நடக்கிறவர்களை என்னன்னு எழுதுறாரு? அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினார். ஆகும் என்று சொன்னானா? எழுதினார். இப்போ ராஜாக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்படின்னா முக்கியமான விஷயங்கள், முக்கியமான அந்த அவங்களோட டைரியில் முக்கியமான சம்பவங்கள் எழுதுறது, முக்கியமான கட்டடங்கள் கட்டுறது, இல்லை முக்கியமான பெரிய பஞ்சம் ஏற்பட்டது, பெரிய சண்டை ஏற்பட்டது, எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க? பதிவு செய்கிற பழக்கம் ராஜாக்களுக்கு உண்டு. அப்போது அப்படிப்பட்ட இவர் நேபுகாத்நேச்சார் என்னன்னு எழுதுறாரு? அகந்தியாய் நடப்பவர்களை தாழ்மைப்படுத்த தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். எழுதினது எங்க? எழுதின புஸ்தகம் எங்க இருந்திருக்கும்? அரண்மனையில் இருந்திருக்கும். அரண்மனையில் இருந்தது இவருக்கு பெல்ஷாத்சாருக்கு தெரியாம போயிருந்திருக்குமா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச பின்னாடியுமே என்ன பண்ணாருங்க? இவை எல்லாம் அறிந்திருந்தும் நீர் உண்மை தாழ்த்தாமல் அப்படின்னு சொல்லி இங்க வார்த்தை கொடுப்பார். அப்ப என்ன பாருங்க, நமக்கு வேதத்தை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தோம், ஆனா நம்ம அதை அப்படி செய்யாம அப்படிங்க போகும்போது நமக்கு என்ன வருது? கண்டிப்பா மெனே தெக்கேல் உபாசின்னு தான் நமக்கும் இல்லையா? இனிமேல் அந்த இது அன்னிபாசம் மாதிரி இதையும் நம்ம வந்து நினச்சிக்க வேண்டியதான். நாட்கள் எண்ணப்பட்டது, எடை போடப்பட்டது, உனது கணக்கு முடிக்கப்பட்டது. அதுதான் இது மெனே தெக்கால் உபாசின்னு. நாம வந்து இவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருந்தோம் அப்படின்றது. அதே மாதிரி நாமும் இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருந்தோம், நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் நமக்கு என்ன? நமக்கும் தெக்கேல் சரி மெனே தெக்கேல் உபாசின். இதுதான் நடக்க போகுது. இதை தான் தேவனுக்கு இது பண்றாரு. இது இல்லாதபடிக்கு பாருங்க, ஏன்னா திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்ல போறதில்லை. அவர் போதுன்றாரு. எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லும் போது போதும், அவங்கள பத்தி நீ பேசாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்க, ரோமர்களது நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. ரோமர்களது நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயங்கள் அது இருளடைந்தது. இப்போ என்ன ஆச்சுங்க? நமக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை நம்ம கொடுக்காத பட்சத்தில் இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? நமக்கும் அந்த தீர்ப்பு தான் அப்படின்றாரு. பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அதாவது தேவன் பார்க்குறாரு. அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. என்னாச்சுன்னா அவர் கூப்பிட்டு நம்ம திரும்ப கேட்காம அவருடைய வழியில் நடக்காத எல்லாரும் என்ன பண்ணோம்னா அவருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதை தான் அவர் சொல்றாரு. நம்ம வந்து என்னாச்சுங்க, நாம திரும்ப ஆவிக்குரிய வாழ்வுக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா நம்மளை வந்து இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால தான் பெல்ஷாத்சார் வந்து ஒரு நிலையை கடந்து விட்டான். கடந்து விட்டதுனால தான் என்னாச்சுங்க, அவனுக்கு தீர்ப்பு உடனே எழுதப்பட வேண்டியதாக ஆயிற்று. பாருங்க, எரேமியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது எரேமியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா? 7:16 பாருங்க. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பது இல்லை. அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் தான் அவரும் வந்து இழுத்து பிடிச்சிட்டே இருப்பாரு. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அதனால அவர் நேரடியாக சொல்றாரு, நீ இந்த ஜனங்களுக்காக நீ பரிந்து பேசாத, வேண்டாத, நீ அவங்களுக்காக கெஞ்சாத, வேண்டாம், நீ போயிட்டே இரு அப்படின்றாரு. தீர்க்கதரிசியை பார்த்து இனி என்னோட தீர்ப்பு இருக்குது, நீ போயிரு அப்படின்றாரு. அப்போ அது போலவே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிறுத்து பார்க்குறாரு. அதில் எவ்வளோ தூரம் தான் அவர் பொறுமையாக இருப்பார். அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை கடந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு தீர்ப்பு எழுதப்பட்டுச்சுன்னா அந்த தீர்ப்பு எழுதின தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. பாருங்க, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து முடித்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா? மெனேன்னு சொல்லி இருமுறை வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அந்த மெனேன்னு இருமுறை வந்ததுக்கு வந்து தேவன் உறுதிப்படுத்துவது ஒரு காரியம் மெய்யாகவே
நிச்சயமாக நிச்சயமாக இப்படி வரும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு கவனம் கொடுக்கணுன்றது தான். அது உறுதிப்படுத்துறதுக்காக தான் என்ன சொல்றதுங்க, இருமுறை சொல்லுகிறார் ஒவ்வொரு இடத்தையும். அப்போ இங்கே வந்து மெனேங்கிறதுக்கு ஏன் அப்படி 2 டைம் சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் கொடுக்கறதா அந்த 2 முறையாக வரக்கூடிய வார்த்தை. அதிலே பாருங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 32 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 41:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத அது உறுதிப்படுத்துறதுக்காக பார்வோனுக்கு என்ன டைம் வந்துச்சா? 2 முறை. அப்ப 2 முறை வந்து அவனை உறுதிப்படுத்துறதுக்காக 2 முறை வருது. அது என்னச்சுன்னா ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக தெய்வம் என்ன பண்றாருங்க, திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிறாரு. அப்போ இந்த 2 அப்போ என்ன ஆகுதுன்னா, மெனே என்ன ஆச்சுங்க, அவரு உன் வாட்கள் எடை போட நிறுத்தப்பட்டாச்சு, எண்ணப்பட்டது, எடை போட்டுருச்சு, எவ்வளோதான் முடிச்சு, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்றாரு. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உறுதிப்படுத்துதல்னு அர்த்தம். ஒன்றுமில்லை. அதாவது பெல்ஷாசார் வந்து ராஜ்யபாரம் பண்ணுறதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக எசாயா தீர்க்கதரிசினால இது எழுதப்பட்டாச்சு. இந்த மாதிரி வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சியா ராஜா புரட்சியார் இருந்த போது கூட தேவன் அவனே தெரிந்து கொண்டிருக்கிறார் சில விஷயங்கள் செய்வதற்காக. அப்படி அவன் மூலமாக தான் மேற்கொள்ளப்படுகிறார். இங்கே வந்து பெல்ஷாசாரை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறாவது போதுமானது. இது என்னாச்சுன்னா, அடுத்தது வந்து பாபிலோன் தேசம் இப்படிதான் மேற்கொள்ளப்படும்ங்கிற எசாயா தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது நிறைவேறுது. இங்க எப்படின்னா, வரலாற்று ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபிலோன் தேசத்துக்கு நடுவில் தான் நதி போகிறது. அந்த நதிக்கு அடுத்த அகலை தாண்டி மதுள் சோறு தாண்டி தான் உள்ள போகணும். ஆனா இதுக்கு வந்து போறதுக்கான வழி கிடையாது, மதுள் சோறையெல்லாம் மேற்கொள்ள முடியாது. அப்ப என்னாச்சு, இங்க இந்த ராஜா என்ன பண்றாரு, இந்த பாபிலோன் தேசத்துக்கு நடுவில் போகக்கூடிய நதியை திருப்பி விட்டதாக சொல்றாங்க. அகலியில சின்ன சின்ன காவாயிலும் திருப்பி விட்டதுனால நதி நீர் கம்மியானதுனால நதி நீர் வெளியே போயிடுறாங்க. போனாச்சு என்னாச்சுங்க, இந்த 1000 பேர் எங்க இருக்கிறானுங்க, விருந்துல இருக்காங்க. அதை என்னாச்சு, ஊர் வந்து என்னாச்சு, நமக்கு எது சம்பவிக்க போறதுன்னு ஜாலியா இருக்குது. நேரா ஈஸியா உள்ள போறாங்க, நேரா ராஜா பிடிக்கிறாங்க, ஒரே வெட்டு முடிச்சு வச்சுதான் கதை. அதை தான் இங்கே வந்து அதாவது பெல்ஷாசார் வாழ்வதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக எசாயா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது நிறைவேறும்படியாக நடந்தது. இப்போ தேவன் பாருங்க, ஒரு காரியத்தை நமக்கு வச்சிருக்கிறா அப்படின்னா, அந்த காரியம் வந்து எப்படி சொல்றது, நம்முடைய நாட்கள் எண்ணப்படுகிறதுங்கிறத நம்ம மனதில் வைத்தவர்கள் நடக்கணும். அதான் தேவன் இங்கே எதிர்பார்க்கிறார். உன் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அது எண்ணப்பட்டு எடைப்படும் போது அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கணுங்கிறாரு. ஆனால் எடைப்படும் போது சரியில்லைன்னா என்னாச்சுங்க, அவரு உப்பார்சின்றார், பெரிய உப்பார்சின் என்னாச்சு, உன்னோட அக்கௌண்ட்டை முடிச்சிட்டேன், டிவைட் பண்ணிட்டேன், உன்னோட அக்கௌண்ட் பிரிச்சாச்சுன்றார். எனவே அப்படி இல்லாதபடிக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் ஜாக்கிரதையாக நடக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம சுகமாக உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு நேரம் நல்லா இருக்குது, எந்த ஒரு சண்டை இல்லை, போகிறோம், அதை மதியானம் போனோம்னு அடுத்தது காய்கறி என்ன வேணுமோ வீட்டுக்கு வேணுமோ வாங்கிட்டு போய் சமைச்சிட்டு சாப்பிட்டு போட்டு படுத்து தூங்கிட்டு சாயந்தரமாக எழுந்திரிச்சு இங்கே பக்கம் போய் சுற்றி போட்டு போயிட்டுருக்கோம், அழகாக ஜாலியாக இருக்குது. ஆனால் நாட்கள் இன்னும் ஒரு நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க, கண்டிப்பாக கொடுமையாக தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்பாக நாம் தயாராக வேண்டியது அவசியம். அப்படி அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் தன்னோட அகந்தியிலே இருந்த காரணத்தினால என்னாச்சுங்க, நேபுகாத்நேச்சார் சொல்லி கொடுத்த இத்தனை எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்றார் இல்லையா, அகந்தையாய் நடப்பவர்களே அவரால் தள்ள ஆகும்னு என்று எழுதினான் அப்படின்னு அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு போனாரு. எழுதினதை மறந்துட்டா. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் இருக்கும் போது தான் யார் இருக்கிறா கூட, தானியேல் தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறாரு. தானியேல் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு பின்னாடி யார் வந்துடுறா, பெல்ஷாசார், அவங்க பையன் பெல்ஷாசார் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஆட்சிக்கு வந்த போது யார் இருக்கா, அப்போ அப்புறம் இப்போ எப்படி இருந்திருக்கணும், தன் அப்பா கூட இருந்தவர்
பல விஷயத்தை செஞ்சவர் தீர்க்கசமோடு இருக்கிறாரு, அவர் படி கேட்கணுங்கிறது இல்லை. இத்தனைக்கும் வந்து அந்த கை எழுதுனதுக்கு பின்னாடியும் என்ன பண்ணிட்டான், இது வந்து தானியேலுங்கிற தீர்க்கசி இருக்கிறாருங்கிறதே மறந்துட்டான். பாருங்க, எல்லாம் மறதி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறதி, நாம் எப்படி இருக்கணுங்கிற மறதி, நாம் எப்படி நடக்கணுங்கிற மறதி, எல்லாம் மறதணும். அதனால என்னாச்சு, எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, இனி இவங்களை பற்றி நீ என்கிட்ட ஒருபோதும் கெஞ்சாத கேட்காத ஒன்றும் பண்ணாத, நான் இவங்களுக்கு தீர்ப்பு எழுதியாச்சு அப்படின்னாரு. அந்த தீர்ப்பு எழுதினதுனால தான் என்னாச்சுங்க, திரும்ப பெல்ஷஸ்ஸார் ராஜாவை ஒருவராலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டான். அதனால் அதே போன்ற திருப்பம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கு நம்ம இருக்கணும். அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கறதுக்கான ஞானத்தை எடுத்துக்கலுங்க. நீங்களே எடை போட்டு பாருங்க. எடை போட்டால் நம்ம என்ன ஆக போகுது, தேவன் நமக்கு நிச்சயமாக நமக்கு தேவன் ஒரு நல்ல இடத்தை கொடுக்க வல்லமராக இருக்கிறார். நிச்சயமாக அந்த காரியங்களுக்கு பிரயோஜனம் மட்டும் நம்புகிறேன். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.